லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 339 தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்றுள்ளது. பாரதிய ஜனதா 284 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி மெஜாரிட்டியை பெற்றுள்ளது. 16வது லோக்சபாவுக்கான தேர்தல் 543 தொகுதிகளில் 9 கட்டங்களாக நடந்தது. வெள்ளியன்று நாடு முழுவதும் 989 மையங்களில் ஓட்டு எண்ணிக்கை நடந்தது. ஆரம்பம் முதலே முன்னிலை பெற துவங்கிய பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 339 தொகுதிகளில் வெற்றி வாகை சூடியுள்ளது. ஆட்சி அமைக்க 272 இடங்கள் தேவை என்ற நிலையில் பாரதிய ஜனதா கட்சி 284 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி மெஜாரிட்டியை பெற்றுள்ளது. 1984ஆம் ஆண்டுக்கு பின் கூட்டணி கட்சிகளின் துணையின்றி தனி ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா மெஜாரிட்டி பலத்துடன் ஆட்சி அமைக்க உள்ளது. பாரதிய ஜனதாவின் கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம் கட்சி 15 தொகுதிகளிலும், சிவசேனா கட்சி 19 தொகுதிகளிலும், ராம்விலாஸ் பாஸ்வானின் லோக் ஜன்சக்தி கட்சி 6 தொகுதிகளிலும், ஷிரோன்மணி அகாலி தளம் 4 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கூட்டணி இத்தேர்தலில் வரலாறு காணாத படுதோல்வியை தழுவியுள்ளது. கடந்த முறை 206 தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் இந்த முறை வெறும் 44 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்ற முடிந்தது. சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள தேசிய மாநாட்டு கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் எல்லா தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியுள்ளன. தமிழகத்தில் செல்வாக்குள்ள அதிமுகவும், மேற்கு வங்கத்தில் பலம் பெற்றுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் இத்தேர்தலில் அமோக வெற்றி பெற்றுள்ளன. அதிமுக 37 இடங்களை கைப்பற்றி காங்கிரசுக்கு அடுத்தபடியாக 3வது தனிப்பெரும் கட்சியாக பலம் பெற்றுள்ளது. மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் 34 இடங்களில் வெற்றி பெற்று அதற்கு அடுத்த இடத்தை பிடித்துள்ளது.